உலகெங்கிலும் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் திருமிகு சண்முக சுந்தரம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கீங்க. எதற்காக அந்த ஆர்ப்பாட்டம்? அதாவது ஐயா, அந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. அப்போது நாங்கள் எங்களுடைய மாற்றுத்திறனாளி சமூகம் எல்லாரும் பெரும்பான்மையாக இந்த திமுக அரசு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான மாற்றுத்திறனாளிகள் விரும்பி வாக்களித்து கிட்டத்தட்ட 80% மாற்றுத்திறனாளிகள் அனைவருமே திமுகவுக்கு வாக்களித்தார்கள். காரணம், ஒரு மாற்றம் வரும், நமது சமுதாயத்துக்கு நிறைய நன்மைகள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் நாங்கள் எல்லோரும் வாக்களித்தோம். ஆனால் ஒரு 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்பார்த்த அளவு பெரிய திட்டங்கள் எதுவும் எங்களுக்கு சேரலை. நிறைய அரசாணைகள் வெளியிட்டுட்டே இருந்தாங்களே. கிட்டத்தட்ட இது இந்த 3.5 ஆண்டு ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அரசாணைகளை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதில் எத்தனை அரசாணை திட்டங்கள் எங்களை சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப சொற்பமான ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படாத அளவு தான் வந்திருக்குது. இதனால் எங்கள் சமூக மக்கள் பெரிய லெவலில் பெருத்த ஏமாற்றத்துக்கு ஆளாகணும். அப்போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கள் சமுதாய மக்களுக்கு இந்த ஆட்சியில் பெரிய லெவலில் கிடைக்கல. அதாவது 4% இடஒதுக்கீடு அடிப்படையில் அரசு வேலை வழங்கணும்னு சொல்லி இருந்தாலும் இவங்க நினச்சிருந்தா எங்களுடைய கோட்டாவை அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தையும் செயல்படுத்தலை. ஆனால் மாறாக அவங்க உங்களுக்கு சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தி நாங்கள் ஃபில் பண்ணுவோம், காலி பணியிடங்களை கண்டறிகிறதுக்கு குழு அமைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இதனால் வேலை வாய்ப்பும் எங்கள் மக்களுக்கு கிடைக்கல. பெரிய லெவலில் எங்கள் மக்களில், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகள் மக்களில் பார்வை குறைபாடுடைய மக்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் சாலை ஓரங்களில் விற்பனை பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும்லாம் படிச்சுட்டு உரிய வேலை கிடைக்காம ரொம்ப சங்கடத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது 3.5 ஆண்டுகள் நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம். எங்களுக்கு அரசுக்கு எதிராக போராடணும், நம்மளை யாரும் தூண்டி விடணுங்கிற எண்ணம் கிடையாது. நாங்களும் அரசுக்கு எதிரானவங்களும் கிடையாது. அப்போ 3.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போ இன்னும் நம்ம அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு அரசு நம்மளை செவிசாய்க்காது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். கிட்டத்தட்ட போன ஆட்சியில் பார்த்திங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா பல சங்கங்கள் தொடர் போராட்டங்களெல்லாம் நடத்திட்டு வந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சங்கங்கள் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவங்க கடுமையான நெருக்கடிகள்லாம் கொடுத்த நிலையிலும் கூட இந்த முறை திமுக ஆட்சி வந்த பிறகு எல்லா சங்கங்களும் அமைதி ஆயிட்டாங்க. யாரும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கல. காரணம் என்னென்னா, அவங்க நலவாரிய உறுப்பினர்னு சொல்லி அந்த போன காலகட்டத்தில் யாரெல்லாம் ஃபைட் பண்ணாங்களோ அவங்களாம் பதவி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நலவாரிய உறுப்பினராக பதவி கொடுத்துட்டாங்க. இந்த பதவி கிடைச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சைலண்ட் ஆகிட்டாங்க. அரசாங்கம் எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது அதே பதவிக்காகவா இல்லை மக்களுக்காகவா? இல்லை, எங்களுக்கு பதவி வேணும்னு ஆசை கிடையாது. நாங்கள் நம்ம மக்கள் எல்லாரும் நம்ம சங்கம் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களை நம்ம நிறுவியிருக்கோம். எல்லா மக்களும் சார் ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது நானே களத்தில் இறங்கி நிறைய அரசாணைகளுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரீதியாக போய் நானே எங்கள் மக்களை கூட்டு போய் மனு கொடுத்தேன். ஆவின் பாலகம், தள்ளுவண்டி, இந்த மாதிரி சில முக்கியமான காரியங்களுக்கு நானே போய் அவர்களுக்காக களத்தில் இறங்கும்போது என் கண்கூட சில ஏமாற்றங்களை நான் சந்தித்தேன். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த துறைகள்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது, கொடுக்குறாங்க. ஆனால் அதை அவங்க வேறு யாருக்காவது விற்றுட்டு போயிடறாங்க, இல்லை வாடகைக்கு ஏதோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க செயல்படுவதில்லைன்னு சொல்கிறாங்களே. அதாவது சார், ஆவின் பாலகம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை எங்களுக்கு கவர்மெண்ட் ஜிஓ அறிவிச்சிருக்காங்க. அதாவது அது அரசாணை எண் 20. அதில் அரசு வளாகங்களில் ஆவின் பாலகம் வைக்கிறதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாடகை விலக்கு இடம் ஃப்ரீயாக கொடுக்கணும், அவங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை போய் அவங்க ஒரு 9 அரசு வளாகங்கள் சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு மருத்துவமனை, கல்லூரிகள், வட்டாட்சியர், இப்படி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஓப்பனாகவே இங்கே சென்னையில் எக்மோரில் 2-3 மகப்பேறு மருத்துவமனைக்காக நான் மனுக்களை ரெடி பண்ணிவிட்டு அமைச்சரை போய் நேரடியாக சந்தித்தேன்.
மாசு அப்படிங்கிற சுப்பிரமணியன்கிற அமைச்சரை போய் நேரடியாக சந்தித்து வீட்டுக்கு போய் ஐயா இந்த மாதிரி எழும்பூர் பேபி ஹாஸ்பிட்டலில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஆவின் பாலை வைக்க இடம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஆல்ரெடி இருக்குதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்போ இன்னொரு இடத்துக்கு கேட்குறேன், பாளையங்கோட்டை ஐக்கிரம். நீங்கள் கேட்கும்போது அந்த இடங்களில் இருக்கா இல்லையான்னு தெளிவு பண்ணிட்டு போகிறது இல்லையா? இல்லை, ஏற்கனவே அதாவது எல்லா மருத்துவமனைகளுக்குள்ளேயும் ஒரு டீ ஸ்டால் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆவின் பாலகம்னு போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா டீ கடை. உண்மையான ஒரு ஆவின் பாலகம் அங்கே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஆவின் பாலகம்னு சென்னை முழுக்கவே பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் டப்பா கடை இருக்குது. அனைத்து கடைகளையும் பார்த்தீங்கன்னா ஆவின் அப்படின்னு பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே நடக்கிறது வேறு தொழில் நடக்கும். டீ கடை, டிஃபன் கடை, இந்த மாதிரி நடக்கும். எங்களுக்கு நீங்கள் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கீங்க ஆவின் பாலகம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல நடந்தாலும் இன்னொரு போர்ஷனில் கொடுக்கலாம். ஒரு வளாகங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பறந்து விரிந்த ஒரு ஆவின் தயாரிப்புகள் மட்டும்தான் விற்பனை செய்ய போறீங்க? ஆமாம், ஆவின் விற்பனை பொருட்களுக்கு தான் எங்களுக்கு மானியம் கொடுத்துருக்குறாங்க. ஆவின் துறையிலேருந்து எங்களுக்கு அந்த இதில் அவங்க எங்களுக்கு கிடைக்கிறதுல கடினம் இல்லை. நாங்கள் அப்ளை பண்ணோன்னே அவங்க எங்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பிளேஸ்மெண்ட்டு வளாகங்களில் எங்களுக்கு இடம் கிடைக்கிறதுல மிகப்பெரிய போராட்டம், ஏமாற்றம். இப்போ நாசர் தயாராக இருக்கிறார், மா சுப்பிரமணியம் தயாராக இல்லை. அப்படி நாசர் சார் எங்களுக்கு கொடுத்தாங்க. நான் உண்மையிலேயே மனசார சொல்லுவேன். பல்லடத்தில் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். 2-3 பேருக்கு நான் போய் கேட்கும்போது பல்லடத்தில் உள்ளவங்களும் பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு அவர் அங்கே உள்ள நகராட்சியை சரி பண்ணி அவர் வச்சுக்கிட்டாரு. மற்ற 2-3 இடங்களுக்கும் நாசர் சார் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் அமைச்சராக இருக்கும்போது. இப்போ நான் போகலை. அந்த நேரத்தில் போய் கேட்டதில் சென்னையில் கேட்ட இடங்கள் அனைத்தும் எங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சுது. இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் எதுவும் நடக்கலைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு தானே சார்? இது அரசாணைகளில் வந்து எங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிங்க வாழ்க்கை மேம்பாட்டுக்காக இந்த திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மருத்துவமனை, ஒவ்வொரு அரசு வளாகங்களில் பார்க்கும்போது நிறைய ஸ்டால் இருக்குது. ஆனால் மாற்றுத்திறனாளி அங்கே ஸ்டால் வச்சுருக்காரான்னு பார்த்தா இல்லை. அந்த எங்களுடைய கோட்டை அங்கே காலியாக தான் கிடக்கு. அவங்க நினச்சா எங்களுக்கு தரலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த அலுவலகத்துக்கு போங்க, பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் போய் கேட்கணும் இப்படின்னு சொல்லி எங்களை வந்து அலைக்கழிப்பு. இந்த பிளேஸ்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு இதுவும் எங்கள் துறை, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் எங்கள் அலுவலகத்திலே அப்ளை பண்ணி அவங்களே எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அணுகும்போது அவர்களுடைய உபசரிப்பு அல்லது அவருடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது? அது கொஞ்சம் வேதனையான விஷயம் சார். அது உண்மையாக சொல்லப்போனால் அரசாணை 23 அது வந்து சாலை ஓரங்களில் தள்ளுவண்டி கடைகள் வைக்கிறதுக்கான ஒரு அரசாணை. மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர விற்பனை குழுக்கள் மூலம் வந்து முன்னுரிமை அடிப்படையில் இடம் ஒதுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி உள்ள பிளாட்ஃபார்ம் ஏரியாக்களில் அது வந்து மாநகராட்சிக்குள்ள இடம் தான். நேராக நாங்கள் சேகர்பாபு சார் வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா அந்த எக்மோர் ஏரியா அவங்களுக்குள்ள ஏரியான்னு சொன்னேன். அவங்க ஏரியாவுக்கு போய் அவங்க வீட்டில் போய் கேட்குறோம், சார் இந்த மாதிரி அப்படின்னோடனே ஒரு நல்ல அதை மனுவை வாங்கியிருந்தாங்கன்னா அதில் கோப்பில் கையெழுத்து போட்டு சம்மந்தப்பட்ட துறைக்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லணும். அவங்க அந்த அப்படி கோப்பை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு இடம் ஒதுக்கணும், அப்புறம் மாநகராட்சியில் வந்து ஏதாவது இடம் மாற்றத்துக்கு வருவாங்க, நீங்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் திரண்டு போராட்டம் நடத்தணும், இதுக்கு நாங்கள் உங்களுக்கு கடை தரணுமா அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தூக்கி அப்படி ரிஜெக்ட் பண்ணி அப்படி மூஞ்சல் அடித்த மாதிரி எங்களை ஃபார்மை தூக்கி போட்டாங்க. இது அமைச்சரா இல்லை அவங்களுடைய? அமைச்சரே செஞ்சாங்க. அது எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிச்சிச்சு. இங்கேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். அவங்க வந்திருந்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. என்ன சார், ஒரு அமைச்சராக இருந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே செய்ய முடியலனாலும் ஒரு ஆறுதலான அவங்களால நான் உங்களுக்கு அந்த அலுவலகத்தை அனுப்புகிறேன், நீங்கள் அவரை போய் பாருங்கள், இவரை போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். எடுப்புலேயே நாங்கள் உங்களுக்கு தரணும், அப்புறம் நீங்கள் அதில் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, விதாண்டவாதமான ஒரு வார்த்தையை விழுந்த உடனே எங்களுக்கும் ரொம்ப கடுமையான. அது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால அப்படி சொல்கிறாரு அவர்? இல்லை, அவங்களுக்கு இது உண்மையிலே இது சம்பந்தமாக அவங்க இது வரைக்கும் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி முன் அனுபவம், அதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததன் காரணமாக அப்படி பேசியிருக்கலாம்ல? இல்லை, அது பொதுவாகவே சென்னை முழுக்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும்போது மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக அவங்கள பாதுகாப்பாங்க.
நம்ம ஒரு மாற்றுத்திறனாளி சமூகத்தில் ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு இடையூறு வந்ததுன்னா அங்கே ஒரு 10-20 மாற்றுத்திறனாளிகள் போய் நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது போய் இருந்து காப்பாற்றக்கூடியது எல்லாருடைய கடமை. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி தொழில் செய்தார் அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வேலைவாய்ப்பு இல்லை, சுயமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நிச்சயமாக அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்க மாட்டார், அவருடைய மனைவி ஒரு மாற்றுத்திறனாளியாக தாங்க இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கடையை நடத்துகிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த இடத்துல வந்து அரசு அதிகாரிகள் வந்து தலையீடு பண்ணி நகராட்சியில் வந்து தலையீடு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சங்கடங்களை ஏற்படுத்துது. அதனால் எங்கள் சமூக மக்கள் அந்த நேரத்தில் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு போகத்தான் செய்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் பார்க்கும்போது இந்த சாலையோர கடைகளில் வந்து கடுமையான கெடுபிடிகள் சார். அது மாநகராட்சியாக இருக்கட்டும் நகராட்சியாக இருக்கட்டும். இப்போ நான் ரீசெண்டாக 2 கதைகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போன மாதம் போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஆப்போசிட்டில் ஹைமாஸ் விளக்கு இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது, டப்பா கடை. அந்த டப்பா கடை பூட்டி கிடக்குது. அவர் கூப்பிட்டு என்ன ரொம்ப வருத்தப்படுறாரு, சார் 1 வருஷமாக என்னை திறக்க விடலை அப்படிங்க. எதுக்காக அப்படிங்கும்போது ஆளுங்கட்சியினுடைய நெருக்கடிகள் காரணமாக உள்ளுக்குள்ளே அரசியல் பிரமுகர் என்னை இங்கேருந்து எப்படியாவது அப்புறப்படுத்தணும்னு பிளான் பண்ணுறாங்க சார் அப்படின்னாங்க. அப்படி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ இது உங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு இடையூறாகவும் இல்லை, பஸ் அப்படி போகுது, அந்த வாசலோட வருது. இப்போ நீங்கள் சென்டரில் தான் போட்டிருக்கீங்க, பின்னால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஏகப்பட்ட கடைகள் வேறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு கொடுத்த இடம் தான். ஆமாம், ஏற்கனவே அவருக்கு அந்த இடத்துல ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க, நகராட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அந்த நபர் வந்து கடையை திறக்க முடியாமல் இன்றைக்கி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. அவங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய. இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் துறை சார்ந்த செயலாளர்கிட்டையும் டைரக்டர்கிட்ட எங்கள் துறை சார்ந்த அதிகாரிகிட்ட முறையிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்க எங்களுக்கு. அதே மாதிரி இங்கே சென்னை மண்டலம் 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு வாசலில் சின்ன பெட்டி கடை. நீங்கள் அந்த பெட்டி கடையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு 5 அடி கூட இருக்காது. அந்த டப்பா கடைக்குள்ளே உட்காந்து ஒரு மாற்றுத்திறனாளி தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருடைய மனைவி ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த கடையையும் இவ்வளோத்துக்கு அது வந்து ஒரு வெண்டிங் ஜோன் தான். நான் வெண்டிங் ஜோனுன்னா பரவாயில்ல, வெண்டிங் ஜோனில் தான் வச்சுருக்காரு. அதே இடத்துல நிறைய கடைகள் இருக்குது. அவர் மட்டும் பர்டிகுலராக நீ இடம் மாற்று அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வாழ்வாதாரம் அதில் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் இதில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் அரசுக்கு வச்சுருக்கீங்க சார்? நாங்கள் மெயினாக வச்சது வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அந்த பணி நிரந்தரம் GO 151 நீங்கள் எப்போ நடைமுறைப்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. ஏன்னா திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பகுதி நேர ஆசிரியர்களை தொகுப்பூதியத்தில் பணி செய்கிறவங்களை நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பணி நிரந்தரம் கூடிய ஒரு இது வரல. அப்போ அந்த ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, பேச்சுவார்த்தையை கூப்பிடுதாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கல, இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. கிடைக்குமா கிடைக்காதங்கிற கண்டிஷன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 11,000 சம்பளம் தான் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த 12,000 ஆசிரியர்கள் ரொம்ப சங்கடத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை முதல் கோரிக்கையாக பிரதான கோரிக்கையாக நாங்கள் கொடுத்தோம். 2வது கோரிக்கை என்ன கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிட்கோ தொழிற்பேட்டை, அதாவது நிறைய சிட்கோ தொழிற்பேட்டைகள் இருக்குது, எங்கேயுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஃப்ளாட் கூட ஒதுக்கலை. தொழில் மனை அப்படிங்கிறது ஒரு இடத்துல கூட ஒதுக்கலை. நெல்லை மாவட்டத்தில் ஒரே ஒரு வள்ளியூர் அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கியிருந்தாங்க, அதையும் ரீசெண்டாக கேன்சல் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க. அவர் அந்த இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன்லாம் கட்டி வச்சுருக்காரு. அதனால் அங்கே ஒரு ஏமாற்றத்தோடு அவர் உட்காந்துட்டுருக்காரு. அதனால் அனைத்து தொழில் மனைகள்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிட்கோ தொழிற்பேட்டையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். அப்புறம் அடுத்த கோரிக்கை பார்த்திங்கன்னா, அரசாணை எண் 82 ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கட்டப்படுகின்ற வணிக வளாகங்களில் பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு இங்கெல்லாம் கடை கட்டினாங்கன்னா அதில் வந்து 5% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு GO ஐயா முதல்வர் ஐயா தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2023 தான் அந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அப்போது அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. நாங்கள் தூரத்துலேருந்து யாரும் ட்ரை பண்ணி என்னை கூப்பிடலை. என்னுடைய சொந்த ஊர்லேயே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு 82 கடை கட்டுறாங்க, மார்க்கெட்டில் ஒரு 220 கடை கட்டுறாங்க. நானே கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறேன், ஐயா அரசாணை எண் 82 படி நீங்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணணும். 300 இடங்களில் ஒரு 15 இடம் வேணும். 15 இடம், அந்த 220 ஒரு 11, இந்த 82 ஒரு 4 கடை தரணும். இதை கொடுக்கும்போது அந்த பேரூராட்சி அலுவலகத்துக்கே தெரியாது இந்த GO இப்படி இருக்குன்னு.
என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க, பெட்டிஷன் மட்டும் வந்திருக்கு, ஆர்டர் வரல, அந்த அரசாணையை கொஞ்சம் கொண்டு தாங்க சாருங்க. நான் கொண்டு போய் அந்த அரசாணையை கொடுத்தேன். அந்த அரசாணையை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், அப்போ நான் மாற்றத்தினால நான் சார் இதில் உங்களுக்கு வேறு எதுவும் உண்டான்னா நாங்கள் சொல்கிறோம், சாய்வுதள பாதை, அதாவது மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகத்தக்கக்கூடிய இடத்துல கடைகளை ஒதுக்கி கொடுங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு உரமாக முடியாத இடங்களில் கொண்டு ஒதுக்கிறாங்க. நாங்கள் வந்து இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பைக்கில் வருவோம், வீல் சேரில் வருவோம், அதனால் எங்கே நீங்கள் ரேம்ப் போட்டிங்களோ அந்த இடத்துல எங்களுக்கு கடைகளை ஒதுக்கி கொடுங்கலாம் நாங்கள் போய் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம். இவ்வளவு வச்சதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, 82 கடை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒதுக்கணும். 4 கடை ஒதுக்கக்கூடிய இடத்துல அவங்க ஒதுக்குறது 3 கடை ஒதுக்குறாங்க. ரைட்டு, 3 கடை ஒதுக்குறீங்க. அதில் நிறைய மாற்றுத்திறனாளிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உள்ளே வராங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, அந்த பேரூராட்சி மன்ற தலைவர், அந்த தலைவருடைய சேர்ந்த அந்த வகையறாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, போலியான மாற்றுத்திறனாளி, அதாவது தொழில் செய்ய முடியாத மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, வீட்டில் கஷ்டப்பட்டு ஏதாவது கடையில் வேலை பார்த்து அவங்ககிட்ட இருந்து அடையாள அட்டையை வாங்கி அவங்க பேரில் 5 லட்ச ரூபாய்க்கு வரையுள்ள டிடி எடுத்து உள்ளே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் வரல. அந்த டிடியை அவங்க உள்ளே கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் எல்லாருக்கும் மாற்றுத்திறனாளிக்கு ஒரே ஒரு கடை தான் ஒதுக்கியிருக்கு, அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் நாங்கள் டிடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ இல்லையே, நீங்கள் தப்பாலாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு 4 கடை வரணுமே, நீங்கள் ஒரு கடையை அடையாளம் படுத்துறீங்களே அப்படின்னு நாங்கள் முறையிடும் போது, நீங்கள் ஈவோக்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஈவோக்கிட்ட போய் கேட்கும்போது ஈவோ பதிலே சொல்லலை. அப்புறம் எங்கள் ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 1ஆம் நம்பர் கடைக்கு அவங்க எந்த ஒரு நம்பரை கொடுத்தாங்களோ அந்த ஒரு கடைக்கே டிடியை பூரா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏழை நடக்கும்போது தான் தெரியுது, அங்கே 12ஆம் நம்பர் ப்ளஸ் 26ஆம் நம்பர் 2 கடை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த 2 கடையையும் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. அன்றைய தினம் நாங்கள் ஒரு 100 மாற்றுத்திறனாளிகள் வள்ளியூர் பேரூராட்சி மன்றத்துக்கு முன்னாடி இறங்கி நாங்கள் வந்து ஒரு முற்றுகை போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து பெரும் கூட்டம் வருது. எங்களுடைய இது முறைகேடு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுத்த அறிவிப்புலேயே எங்களுடைய கோட்டாவை நீங்கள் காட்டலைன்னு சொல்லி ஈவோட்டை கொடுக்கும்போது ஈவோவால் பதிலே சொல்ல முடியல. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாப்புல. அப்போ அந்த அரசாணை முதல்வர் அவர்கள் எங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக அறிவிக்கிறாங்க, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனைக்குரிய செயல் பாருங்க. அப்போ ஏற்கனவே அவர் துணிஞ்சு முறைகேடு பண்ணதுக்கு தயாராகிட்டார்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஏலத்தில் அந்த 1ஆம் நம்பர் கடைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாற்றுத்திறனாளிகள் பணம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரே கடை மட்டும் 26,000 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. மறுநாள் மற்ற கடைகள் பற்றின அந்த 2 கடைகள் பற்றின அந்த ஏலத்தொகை வருது. அதை திறந்து பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு. 2 கடையும் 2 மாற்றுத்திறனாளி, ஒரு பெண் மாற்றுத்திறனாளி, மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பேரில் வெறும் 7,000 ரூபா, இன்னொரு கடை இன்னொரு மாற்றுத்திறனாளிக்கு 7,000 ரூபா. அப்போ இதில் எவ்வளோ மோசடி நடந்திருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அங்கே 26,000, இங்கே 2 கடைக்கு 7,000. அப்போ இந்த பேரூராட்சி மன்ற தலைவர் அவருடைய கொழுந்தன் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஒரு முறைகேடான மோசடி செயலை அங்கே செஞ்சாங்க. இதுக்காக தான் மெயினாக நாங்கள் டைரக்டர் எல்லாரையும் சந்தித்து அந்த ஈவோ மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் நீங்கள் அப்படிங்கிற கோரிக்கை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதே பேரூராட்சி, அதாவது திருநெல்வேலி மண்டலத்தில் வந்து 78 மாற்றுத்திறனாளிகள், அதாவது நார்மலான நபர்களை வந்து காது கேட்காத மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி போலியாக வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த 78 பேர் மேலேயும் வழக்கு தொடுக்கப்பட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் முதல்ல சஸ்பெண்ட் ஆகப்பட்டு இப்போ 2 மாதத்துக்கு முன்னிருக்க அதே மதுரை உயர்நீதிமன்றம் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதில் அதே பேரூராட்சி மன்றம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் உள்ள பேரூராட்சி மன்றத்தில் 5 பணியாளர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். அப்போ அதே பேரூராட்சி மன்றத்தில் மீண்டும் அடுத்த முறைகேடு. இது எங்களால் ஜீரணிக்க முடியல. அதனால் இந்த முறைகேட்டை நடத்தின ஈஓ மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஏலத்தை மறியலாம் விடணும். இது எங்களுடைய பிரதான கோரிக்கையை வச்சு தான் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை அன்றைக்கி நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதோ மிரட்டல்லாம் வருதுன்னு சொல்லி? ஆமாம் சார், இது வந்து நான் அன்றைக்கி பேரூராட்சி மன்றத்தில் போய் நாங்கள் அன்றைக்கி எங்கள் மாற்றுத்திறனாளிகளோடு போய் அந்த காவல் ஆய்வாளர் வந்து எங்களை உள்ளே கூட்டு போய் பேச்சுவார்த்தைக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு நாங்கள் போய் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே ஆக்ரோஷமாக அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது இன்ஸ்பெக்டருக்கே தெரிஞ்சிச்சு இங்கே தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு பேச முடியல. ஈஓ வந்து பதில் சொல்ல முடியாமல் அளவுக்கு அவர் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாப்புல. மறுநாள் இரவு அந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய கொழுந்தன் அவர் வந்து அவர் பேர் நம்பி, அவர் வந்து திமுகவினுடைய மாநில விளையாட்டு மேம்பாட்டு பிரிவில் தயநிதி மாறனுடைய பிரிவில் அவர் பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இரவு 9 மணிக்கு ஃபோனை போட்டு தகாத வார்த்தை, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதோ அந்த மகனே இந்த மகனே, அவ்வளோ அந்த மகனே இந்த மகனே தான், அவ்வளோ கெட்ட வார்த்தைகளை என்னை திட்டி என்னை மிரட்டுறாரு. நீ வந்து பார், தெருவுக்குள்ளே வந்து பார், ஊருக்குள்ளே வந்து பாருங்கிறது மிரட்டுறாரு.
நான் உடனே நைட்டே போய் காவல்துறை டிஎஸ்பியை பார்த்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க உண்மையிலேயே காவல்துறை எஸ்பியும் சரி டிஎஸ்பியும் சரி உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அவர் தயாநிதி மாறன் துறையா இல்லை இவர் துணை முதல்வரோட துறை? துணை முதல்வர்கிட்ட அந்த விளையாட்டு பிரிவு இருக்குது. அந்த பிரிவினுடைய தலைவர் வந்து தயாநிதி மாறன். அவருடைய தயாநிதி மாறன் தலைவராக இருக்கார். இவர் வந்து துணை செயலாளர் வந்துட்டு இருக்கார் மாநில லெவலில். அங்கே நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட திமுக துணை செயலாளராக இருந்துகிட்டு இருக்கிறார். அவர் தான் அங்கே அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தை நடத்துகிறதே அந்த நம்பிங்கிற ஒரு நபர் தான். தலைவர் வந்து அந்த பொறுப்பை செய்கிறதே இல்லை. பெண் என்பதால் அவங்க வர்றதே இல்லை. அவங்க கொழுந்தங்கையில் ஒப்படைச்சிட்டாங்க. கொழுந்தன் அங்கே என்னென்ன முறைகேடு பண்ண முடியுமோ அத்தனை முறைகேடும் அவர் துணிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா புகாரும் அங்கே எல்லாருக்கும் தெரிய தான் செய்து. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் முறையிட்டால் அவங்க அதை பற்றி பெரிய லெவலில் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் புகார் கொடுத்தீங்க, அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா? சார், நாங்கள் முதல்ல இந்த பஞ்சாயத்தில் பிரச்சனை வந்த உடனே நேராக கலெக்டர்கிட்ட தான் போய் பழையபடி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். பத்திரிகையில் செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. இவ்வளவு செய்திகளும் வரும்போதும் கலெக்டர் அது சம்மந்தமாக பேசலை. அந்த ஏழை முறைகேடு அன்னைக்கு நடக்குது, ஐயா நான் முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு இரவு நாங்கள் அவருடைய கேம்ப் ஆஃபீஸ் எங்கே நடக்குதுன்னா மானூர், திருநெல்வேலி தாண்டி மானூருங்கிற இடத்துல கேம்ப் நடக்குது. அங்கே போய் நாங்கள் இந்த மனுவை கொண்டு கொடுக்குறோம். அவர் நேரடியாக என்ன பார்த்த உடனே கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டாப்புல. எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம பெர்த்து ஒரு போலியோ அஃபெக்டட் பர்சன், நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டாப்புல. என்ன, நான் மாற்றுத்திறனாளி தான் சார் அப்படின்னேன். அடுத்த கொஸ்டின் எல்லாத்தையும் விவரங்களை சொல்கிறோம். உடனே சொல்லார், இப்போ ஒரு ரீசெண்டாக நீங்கள் 3 நாளாக தான் நீங்கள் இந்த பிரச்சனை சம்மந்தமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த என்னுடைய ஜிஓப்படி நீங்கள் வந்து அங்கே என்னுடைய இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி நான் முதல்ல கொண்டு போய் 1 மாதத்துக்கு முன்னாடியே மனு கொடுத்தாச்சு. நீங்கள் 3 நாளாக தான் இப்போ இந்த பிரச்சனைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் விட்டாப்புல, உங்களை யாரோ தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னாப்புல. அது எங்கள் மக்களுக்கு ஏற்றுக்க முடியல. அதாவது நம்மளுடைய உரிமை அங்கே பறிபோகுது, மாற்றுத்திறனாளி உரிமை பறிபோகுது. நம்ம ஒரு சங்கம் வச்சுருக்கிறோம், நம்ம ஒரு மாநில பொறுப்பில் இருக்கோம். அப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நம்ம உரிமை பறிபோகுதேன்னு நினச்ச ஆதங்கத்தில் வந்த இடத்துல உங்களை யாரோ தூண்டி விட்றாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொன்னாங்க. ரைட், இனிமேல் இது நம்ம இங்கே வராண்டா, இனிமேல் நம்ம ஸ்டேட் லெவலில் இதை அங்கே நமக்குன்னு கமிஷனர் இருக்காங்க, நமக்குன்னு செக்ரட்டரி இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க, எதுவுமே இல்லாட்டாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணி கவர்மெண்ட் அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதான நோக்கம். நேற்று வரைக்கும் அதனுடைய வேலைகளை நான் செக்ரட்டரி வரைக்கும் சந்தித்து பார்த்துருக்குறேன். நல்ல முடிவு வரும்னு நம்புகிறேன். இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேறு ஏதாவது கோரிக்கைகள் வச்சுருக்கீங்களா? இவை தவிர ஆர்ப்பாட்டத்தில் பிரதானமாக அடுத்தல நாங்கள் வச்ச கோரிக்கை வந்து அந்த 2023-82 இந்த இதை 3 வச்சோம். சிட்கோ பிரச்சனையை மெயினாக வச்சுருக்கோம். இது போக எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டம் வந்து 2012 ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க, ஜிஓ 152. அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து 4 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த அரசாணையை இப்போ திருத்தம் பண்ணி புதுசாக ஒரு ஜிஓ போட்டிருந்துருக்காங்க. இந்த ஜிஓவில் வந்து மாற்றுத்திறனாளிகள் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், கடினமான வேலைகளையும் செய்யணும்னு விட்டுருக்கு. அந்த பழைய ஜீவோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த இலை உதிர்ந்து கிடக்கூடிய இலைகள் எடுத்து போட்டால் போதும், அங்கே வந்துருக்கூடிய தாய்மார்கள் கொண்டு வரக்கூடிய குழந்தைகளை தொட்டிலாட்டினா போதும், இப்படி சின்ன இலகுவான வேலைகளை செய்ய சொல்லி அந்த அரசாணையில் இருக்குது. இந்த இதில் வந்து அவங்க அரசாணையில் கடினமான வேலைகளையும் மாற்றுத்திறனாளி செய்யணும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சேலம் பகுதியில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை மறுக்கப்படுகிறது. அங்கே தினம் போராட்டம், வரக்கூடிய இன்னொரு 1 வாரத்தில் அங்கே ஒரு போராட்டத்தை அறிவிக்க அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ 100 நாள் அந்த வேலை திட்டத்தில் ஒன்றியத்திலேருந்து நிதியே வரலை அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது சார். ஒன்றியத்திலேருந்து பணம் வருது, அப்படி வரலைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து அவங்க சொல்லக்கூடிய தகவல், அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றம் இப்போ அந்த ஊராட்சி மன்றம் கலைக்கப்பட்டதாக சொல்லிட்டாங்க. அந்த ஊராட்சி மன்ற அந்த பொறுப்புக்கு இருந்தக்கூடிய அதுக்காண்டி களப்பணியாளர் வந்து வராத ஆட்கள் பேரெல்லாம் போட்டு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 50 பேர் அப்படி பேரெல்லாம் மாற்றி போட்டு இவங்களுக்கு வேண்டிய பேரெல்லாம் போட்டு அதில் சில வேறு முறைகேடுகள்லாம் நடந்ததாக அவங்க எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் அது வந்து பணம் வருது வரலைங்கிறதுலாம் வேறு. அங்கே முறையாக வேலை வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அங்கேயும் சில முறைகேடுகள், பண முறைகேடுகள் நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்ற பின் உங்களுக்கு வேண்டிய சலுகைகள் அல்லது உரிமைகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்களா? அது எவைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது? சார், கிட்டத்தட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு 53 அரசாணைகளை வெளியிட்டிருக்காங்க.
அதில் சில சுற்றறிக்கைகளும் வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணைகளில் வந்து 53லேயும் வந்து எல்லாமே எல்டி இப்படி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு துறை வகையாக பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு துறை ரீதியாக வந்ததெல்லாம் பகிர்ந்து எங்கள் மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் இருக்குல்ல, ஒவ்வொரு மாவட்ட அலுவலகம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் எங்களுக்கு வந்து தடை இல்லாமல் முறைகேடு இல்லாத அளவுக்கு எங்களுக்கு எங்கள் டிடிஆர்ஓக்கள் எல்லா மாவட்டத்துலேயும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ நான் சொல்கிற மாதிரி ஜிஓ 20 வந்து ஆவின் பாலகத்துக்கு அடுத்த அலுவலகத்துக்கு போகணும், 23க்கு சாலை ஓரத்துக்கு போக வேண்டியிருக்கு, 82க்கு பஞ்சாயத்துக்கு போக வேண்டியிருக்கு. இங்கே தான் எங்களுக்கு பிரச்சனை, இங்கே தான் முறைகேடு. அடுத்த அலுவலகங்களில் தான் எங்களுக்கு முறைகேடே ஆரம்பிக்கும். அடுத்த அதிகாரிகள் முறைகேடு செய்கிறாங்க. மேல்மட்டத்தில் விழுந்து எந்த முறைகேடும் இல்லை, அதை நம்ம சொல்லக்கூடாது. எங்கள் அலுவலகத்துலேயும் பெரிய லெவலில் நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க எங்கள் அலுவலகத்துக்கு மூலமாக நாங்கள் எந்த உதவி உபகரணங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, நாங்கள் வேறு எந்த விதமான மனுக்கள் எங்கள் அலுவலகத்துக்கு நாங்கள் செலுத்தினா அதில் எங்களுக்கு வந்து நியாயமான முறையில் எங்கள் அதிகாரிகள் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே எங்கள் ஆஃபீஸ் மூலமாக நடந்தால் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதாவது அரசு ஆணை வெளியிடுகிறது உங்கள் நலனுக்காக, அங்கேருந்து அதை செயல்படுத்த சொல்கிறாங்க அதிகாரிகள். ஆனால் செயல்படுத்தப்படும் இடத்துல தான் உங்களுக்கு சிக்கல்கள் வருகின்றன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தாமல் இங்கே தலைமையில் வந்து நடத்துவதற்கான காரணம் என்ன? அதாவது சார், நாங்கள் அங்கே சம்பவம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பிட்ட இருந்து வரக்கூடிய பதில் வந்து எங்களுக்கு ஃபேவராக இல்லை. அவங்க வந்து நாங்கள் யாரோ தூண்டி விடுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பின்னலை பின்னி விடுறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிகாரிகளும் என்ன சொல்கிறது, அரசியல்வாதிகளினுடைய கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார், இல்லைன்னா ஒரு பெரிய பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் எத்தனை முறை மனு கொடுத்தாலும் சரி, எந்த விதமான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் சரி, ஈவன் நாங்கள் அன்றைக்கி எடுத்த போராட்டத்தை கிட்டத்தட்ட பல ஊடகங்கள் வந்து எடுத்தாங்க. அதை எடுத்ததையும் அன்றைக்கி அங்கே அந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அதை வெளிவராத அளவுக்கு சரி கட்டிக்கிட்டாங்க. அந்த செய்தி வெளிவரவே இல்லை. அப்போது அதை தாண்டி நாங்கள் மாவட்ட லெவலில் வரும்போது, மாவட்ட லெவலில் வந்து மனு கொடுக்கும்போது அங்கே ஊடகங்கள் பத்திரிகைகள் எங்களுடைய செய்தியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். அதே சமயம் மாநிலத்தில் லெவலில் இங்கே சென்னை நகரத்து வரும்போது இங்கே வந்து யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. எந்த ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. அதனால் நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய கோரிக்கையை அரசு கவனத்துக்கு அது உளவுத்துறை வந்து கண்காணிக்கும். கண்டிப்பாக எங்கள் டிபார்ட்மெண்ட் வரும், அவங்க மூலமாக கண்காணித்து அந்த தீர்வு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம். இப்போ முதலமைச்சரை பொறுத்தவரை நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நல்ல எண்ணத்தோடு செயல்படுத்தப்பட வேண்டும் நினைக்கிறார். ஆனால் கீழே இருக்கிறவங்க தான் தவறு பண்ணுறாங்க அப்படின்ற முடிவுக்கு வரலாமா? ஆமாம் சார், அவங்க வந்து உண்மையிலே தலைமைச் செயலாளரினுடைய எங்களுடைய செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் இவங்களுடைய கூட்டு முயற்சியினுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த 53 அரசாணைகளையும் வெளியிட்டிருக்காங்க. இல்லாமல் அவங்க வந்து ஒரு இதை விட மாட்டாங்க. ஆனால் இந்த திட்டங்கள் ஒவ்வொரு அரசனையும் எங்களுக்கு வந்து பயனடையக்கூடிய எங்களுக்கு வந்து முழுமையாக சென்றடைந்ததா என்னன்னா அந்த அரசுக்கு இன்னும் தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம விட்டுருக்க அரசனையெல்லாம் அவங்களுக்கு போய் சென்றடைஞ்சிட்டு இத்தனாயிரம் மக்கள் மாற்றுத்திறனாளிகள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. அத்தனை மாற்றுத்திறனாளிகளும் ஏமாற்றத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த அரசாணையும் எங்களுக்கு வந்து முழுமையாக எங்களை திருப்திப்படுத்தலை. எங்களால் அதை நாங்கள் ஒரு திட்டத்திலையும் நாங்கள் அதை பயனடைய முடியாத சூழ்நிலை இருக்கோம். இப்போ உங்கள் நலன் சார்ந்து கொண்டு வரப்பட்ட அரசாணைகள் எல்லாமே, போடப்பட்ட அரசாணைகள் எல்லாமே நிறைவேற்றப்படவில்லை அப்படின்றதுக்கு முன்பு அந்த அரசாணைகளை கொண்டு வந்த அந்த ஆட்சி, அந்த முதலமைச்சர், இவங்களை நீங்கள் பாராட்டத்தானே வேணும்? கண்டிப்பாக சார். நாங்கள் அந்த வகையில் மற்ற ஆட்சிகளை விட இல்லை 53 திட்டம் அது நாங்கள் வந்து உண்மையிலே திமுக முதல்வர் அவர்களே நாங்கள் பாராட்ட தான் செய்யணும். நாங்கள் வந்து அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, அவங்கள குறை சொல்லலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் கூட எங்களுக்கு இவ்வளோ அரசாணைகளை வெளியிட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் இந்த 3 ஆட்சியில் எங்களுக்கு 53 அரசாணைகளை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் உண்மையிலே பாராட்ட தெரிவிக்கிறோம். இப்போ இதற்கு முன்பு போன ஆட்சியில் உங்களுக்கான நீதிமன்றம் தொடங்கப்பட்டது, அந்த மாதிரியான ஒரு செய்தி வந்தது. அதான் சார், 2019ஆம் ஆண்டு வந்து அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 பிரிவு 84-85 அதில் வந்து
அரசாணை வந்து 246. இது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்றமும் எங்களுக்கான சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு அதில் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. இந்த சிறப்பு நீதிமன்றம் இன்றளவும் பெரும்பாலான நீதிமன்றங்களுக்கு இன்னும் நடைமுறைக்கு வரலை. அது அரசாங்கம் தான் அதை செயல்படுத்தணும். அந்த ஆட்சி காலத்திலே அது செயல்படுத்தப்படலை. இல்லை, அது அவங்க 2019 அது அவங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் ஆட்சி முடியுது. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதை செயல்படுத்தியிருக்கலாம். அனைத்து நீதிமன்றங்களுக்கு எல்லா நீதிமன்றத்துக்கும் மகளிர் நீதிமன்றம் இருக்குது, போக்சோக்கு அவங்க உடனே சில வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குது. எங்கள் மாற்றுத்திறனாளி வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்கிறது இல்லை. உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாலும் அவங்க கொண்டு வந்த அந்த திட்டம் அதனால் நம்ம செயல்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறாங்களா? இருக்கலாம். அது கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது தானே, அதையே நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த திட்டம் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் சொத்து சிவில் வழக்குகள்லையும் கிரிமினல் வழக்குகளில் தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறார்கள். பண மோசடியில் ஏமாந்துருக்காங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாந்துருக்காங்க. இன்று கூட நான் சென்னையில் 4 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்திக்கிறதுக்காக, என்னை சந்திக்கிறதுக்காக. பிரச்சனை அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பொண்ணுக்கு ஒரு மேட்ரிமோனி பிரச்சனை, எல்லாம் மாற்றுத்திறனாளி. இந்த வழக்குகள் எல்லாமே சிறப்பு நீதிமன்றத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். மற்ற நீதிமன்றம் விரைவான நீதி கிடைக்க எங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதை உடனடியாக அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது தொடர்பாக உங்கள் துறை சார்ந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா, மனு கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார், நாங்கள் கடந்த 9வது மாதம் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திலே அதை நாங்கள் பிரதானமாக அதை காமிச்சோம். ஆனால் அது சம்மந்தமாக இன்றளவும் எந்த விதமான ஒரு இதில் அதாவது அவங்க ஒருவேளை ஒவ்வொரு அரசாணைக்கும் தனியாக போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியும் இத்தனை அரசாணைகள் இருக்குது, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு ஆகலையாங்கிறது அவங்களுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகைகள் பெறுவதிலே சிக்கல்கள் அல்லது தடங்கல்கள், காலதாமதம் இப்படி போன்ற சூழல்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க சார். கடந்த ஆட்சி காலத்தில் வந்து உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணுனா ஒரு 2 மந்த்ஸில் கிடச்சிது. அதிமுக ஆட்சியில் கிடச்சிது. இந்த ஆட்சியில் அதில் என்ன பிரச்சனை இப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டு கணக்கில் காத்திருக்கார். 1 வருடம் ஆகுது, 2 வருடம் ஆகுது, பல நாட்கள் காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ரெண்டாவது, ஏற்கனவே வழங்கப்பட்ட 1500 ரூபாயில் இவங்க 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்ததுக்கு பிறகு அந்த பணங்கள் வந்து சரியான தேதிகளில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. மருந்து மாத்திரை வாங்கணும், அவங்களுடைய தேவைகள் நிறைய இருக்குது, கடும் ஊனமுற்றவர்கள், இப்படி ஒவ்வொரு வகையான மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னா அந்த சரியான தேதி 1 to 5 இப்படி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் கிடைச்சா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் லென்த்தாக ஒரு 15 days ஆகியும் கிடைக்காமலும் போகிறாங்க, 30 நாள் ஆகியும் சார் எங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக அதை நாங்கள் சொல்லணும்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போ மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு தொகையை இவங்க வந்து கவர்மெண்ட் மகளிருக்கு ஒதுக்குனாங்களோ அன்றிலிருந்து எங்கள் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை எங்களிடமிருந்து எங்களுக்கு கிடைப்பதில் தாமதம். அந்த நாங்கள் விண்ணப்பித்தவர்களுக்கும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த மாதம் கரெக்டாக முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தது எல்லாமே அதுவும் இப்போ தாமதப்படுது. அது அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதில் ஒரு காரணம். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திட்டங்கள் ஆணையின் மூலமாக கொடுக்கப்பட்டதில்லை, எது எது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குது அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்டு எது முறையாக செயல்படாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க அரசாணையில் நிறைய வெளியிட்டிருக்காங்க சார். அந்த அரசாணையை வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட போய் கொடுத்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரலையே. ஒரு அரசாணை என்பதே வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாது அது உடனே தேதியிலேருந்து நடைமுறைக்கு வர்றதுன்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம அந்த அதிகாரிகள் பார்க்கும்போது ஒரு நாங்கள் பெர்மிஷனுக்காக போகும்போது அங்கே பேசப்பட்ட ஒரு விவாத நிகழ்ச்சி என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் எல்லா அரசாணையும் கொடுத்துருக்கீங்க, இது இன்னும் நடைமுறைப்படுத்தலையே சார் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், அந்த குறிப்பிட்ட தேதியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கனாலே அது இம்ப்ளிமெண்ட் அறிவிக்கப்பட்டதாக தான் அர்த்தம். நான் வேணால் எங்கள் ஆணையர்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்க அதில் உடன்படலை. அது எப்போ அறிவிக்கப்படுதோ அதிலே உடனே அது நடைமுறைக்கு வருது. ஆனால் எங்கள் அலுவலகங்களில் நீங்கள் இப்போ அவங்க அறிவிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் மூலமாக வரக்கூடிய அரசாணைகள் மூலமாக நாங்கள் பெறக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அது பேங்க் லோனு, அப்புறம் உதவி உபகரணங்கள், இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே நாங்கள் எங்கள் அலுவலகம் மூலமாக வரதுனால அங்கே எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர ஆனால் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து தாமதம் இல்லை, கொஞ்சம் லேட்டு. இப்போ பைக்குக்காக அப்ளை பண்ணுறாங்கன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ். இவங்க 300 வண்டிக்கு ஆர்டர் போட்டு
அது பணம் ஒதுக்கி வந்து திருப்பி இவங்க ஒரு இன்டர்வியூ வச்சு அந்த இன்டர்வியூ செலக்ட் பண்ணி திருப்பி அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 6 மாதம் எடுக்குது. அதில் தப்பு இல்லை. ஆனால் மற்ற துறைகளுக்கு எங்கள் மனுக்கள் எங்கள் அரசாணை எந்தெந்த மற்ற துறைகள் மூலமாக நாங்கள் எந்த உதவி கேட்குறோமோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஓரளவு தான் வந்திருக்கு, மற்றவங்க எல்லாம் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒவ்வொரு திட்டங்களுக்காகவும் நீங்கள் மறுபடியும் தலைமை இங்கே சென்னைக்கு வந்து போராட்டத்தை நடத்துகிறீங்க. சார், நான் அரசிட்ட கேட்குறது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் 53 தர வேண்டாம், எங்களுக்கு 5 தந்தாலும் போதும். எங்களுக்கு 5 தந்தாலும் போதும். 5யும் இம்ப்ளிமெண்ட் உடனடியாக நடைமுறைப்படுத்தி உதவித்தொகையாக உடனே அவங்களுக்கு இந்த தேதியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 5 கொடுத்தாலும் சரி, 10 அரசாணையும் நடைமுறையில் வந்துட்டு இத்தனை பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் கணக்கு சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுக்கு அதிகாரிகள் ஏதாவது கணக்கு சொல்லுவாங்க. பயனாளர்கள் எங்கிட்ட வந்து கேளுங்க. நாங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள்ட்ட உங்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு இலவச பட்டம் வாங்கி கொடுத்தீங்க, இப்படி இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து கேளுங்க. அது இல்லாமல் நீங்களே ஒரு கணக்கை கொடுக்காதீங்க. எங்களுக்கு 5-10 அரசாணை வெளியிட்டால் போதும். 10 இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இன்றைக்கி அதை நல்லபடியாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். இப்போ இதன் மூலமாக ஆளுகின்ற அரசின் பால் நீங்கள் வந்து ஒரு அதிருப்தியை சொல்கிறீங்கன்னு வைங்க. இந்த அதிருப்தியின் மூலமாக உங்களை சேர்ந்தவர்கள், அந்த மாற்றுத்திறனாளிகள் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான நிலையை எடுப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், கடந்த முறை அதிமுக ஆட்சிக்கு எதிராக உண்மையிலேயே நமக்கு திமுக அரசாங்கம் வர வேண்டும், ஸ்டாலின் சார் வந்தால் நிறைய நன்மைகள் செய்வார்னு நினச்சி எங்கள் சமூக மக்கள் பெரும்பான்மையாக ஓட்டளித்தார்கள். அனைவரும் திமுகவுக்கு தான் வாட்டுக்கு அளித்தார்கள். ஆனால் இப்போ எங்கள் மக்கள் பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. வேலைவாய்ப்பு, சுயதொழில் இந்த 2 விஷயத்துலையும் எங்கள் மக்கள் ரொம்ப பெருத்த ஏமாற்றம். வங்கி கடன் பெறுவதில் எல்லாத்துலேயும் ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம நிறைய அரசாணைகள் அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கோம், அதனால மாற்றுத்திறனாளி மக்கள் எல்லாரும் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு அந்த நம்பிக்கையில் இருக்கிறார். அங்கே அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் முதல்வர், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த கணக்கில் இருக்கிறாங்க. அது தவறான கணக்கு. கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த மன வருத்தத்தோடு வேதனையோடு நம்ம தெரியாமல் இந்த அரசை தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் வந்து மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் உளவு பிரிவு இருக்கிறவங்க வந்து தலைமைக்கு இல்லை முதல்வருக்கு அதை சொல்லாமல் இருப்பாங்களா? சார், இந்த தகவல்களை உளவுத்துறைக்கு தெரிவிச்சிருந்தாலும் அவங்க அதை என்ன ட்ரெண்டிங் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி ரீசெண்டாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அதில் என்னென்ன கான்செப்ட், என்னென்ன ப்ரேயரில் நாங்கள் கேட்டோமோ அரசாணைகளை, இதில் யாராவது எங்கேயாவது மாவட்டத்தில் எங்கேயாவது பலன் அடைஞ்சிருப்பாங்களா, அவங்களுக்கு வேண்டிய ஊடகங்களை வச்சு வீடியோ எடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஊரில் இந்த நன்மை நடைபெற்றது அப்படின்னு ஒரு விளம்பரப்படுத்திடுறாங்க. அது தவறு. உண்மையிலேயே நாங்கள் வந்து உங்களை குற்றம் சொல்லதுக்காக வரலன்னு ஓப்பனாக சொல்லியாச்சு. அதிகாரிகிட்ட போய் நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அல்லன்னு ஓப்பனாக நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் நம்ம ஆதங்கத்தோடு போய் நிற்கிறோம், நீங்கள் செய்யலை அப்படிங்கிறதுக்காக போய் நின்றுட்டு நிற்கிறோம். அப்போ அந்த வேதனை அவங்க உள்வாங்கிறதுக்கு தவறுறாங்க. இவங்க வந்து உண்மையான வேதனையை அறிஞ்சு வந்திருக்காங்க. அப்போ இதில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, சேரலை, கரெக்டான போய் சேரலை, அப்போ எந்தெந்த இதில் சேரலை, அப்போ என்னென்ன அரசாணை முறைகேடு நடந்திருக்கு அதை உடனே நடைமுறைப்படுத்துறதுக்கு அதை நடவடிக்கை எடுங்க, யார் முறைகேடு பண்ணாலும் அவங்கள மேலே நடவடிக்கை எடுங்கிற கண்ணோட்டத்துக்கு அவங்க வரலை. அது ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக அந்த மாற்றுத்திறனாளர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? சார், தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அந்த 50 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் வந்து தனிப்பட்ட நபர் கிடையாது. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் குடும்பமாக இருக்காங்க. அப்போ அது வந்து அது ஒரு கோடிக்கு தாண்டக்கூடிய வகையிலான வாக்கு வங்கியில் இருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த 1 கோடி மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பங்களை சார்ந்தவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் வந்து அரசுக்கு எதிராகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் எங்களுடைய சமுதாய மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தான் நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்னு. ஆமாம். இதை எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவனித்து கொண்டிருக்கும். எதிர்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால், ஆட்சிக்கு வந்தால், நீங்கள் வந்து அவங்களுக்கு வெளிப்படையாக வாக்களிச்சிங்க, ஒரு முறை எங்களை தோற்கடித்து விட்டீர்கள் அப்படின்ற நிலைமையில் உங்களுடைய சலுகைகள்லாம் குறைப்பதற்கு அப்படியான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை சார், அரசியல்வாதிகள் எங்கள் மக்கள் வந்து
2 பேர் மேலேயும் கோபத்தில் இருக்காங்க. அவங்க ஒன்றுமே நம்ம செய்யலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இங்கே வாக்கு போட்டாங்க. இவங்க சொல்லிட்டு செய்யலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இப்போ இருக்காங்க. இப்போ எங்கள் மக்கள் குழப்பம், இதுக்கு போய் நம்ம போய் ஒரு ஓட்டை போட்டுட்டு வரோம், 2 பேரில் 2 பேருமே செய்ய மாட்டேங்காங்க, நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்களே, அப்போ இது என்னடா வாழ்க்கை? அடுத்து நீங்கள் புது இடத்துக்கு, அதாவது விஜய் அவர்களுக்கோ அல்லது வேற சீமான் அவர்களுக்கோ உங்கள் மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய மனநிலையை பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அவரும் செய்யலை, இவர் சொன்னதை செய்யலை, அப்போ நம்ம ஏன் இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் பெரும்பான்மையான மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க தான் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இன்னும் ஒரு பிரிவுக்கு, அதாவது 3வது அணிக்கு உங்கள் மக்கள் வாக்களித்தாங்களா, அது வீணாக போயிடாதா? சார், நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. மொத்தத்தில் 2 கட்சிக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு இது பண்ணுறதை விட புதுசாக இன்னொரு அணி வந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. எல்லாரும் திரும்ப திரும்ப 2 கட்சிகளுக்கும் மாறி மாறி ஓட்டை போட்டு இங்கே ஒன்றும் நடக்கலை. எல்லா மக்களும் ஏமாற்றத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு வலுவான அணி உருவாகி அந்த அணிக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தான் மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னா, அதுக்குரிய ஒரு அணிகள் உருவாகலை. அப்படி உருவானா கூட அவங்க செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எப்படி இருக்கும் சார்? எந்த அரசியல்வாதிகளும் எங்களை பற்றி சிந்திக்கலை சார். ஒரு மெயின் கான்செப்ட், அதிமுகவும் சரி, எந்த அரசியல்வாதிகளும் எங்களுக்கு சிந்திக்கலை. எங்களை சிந்திக்கதாக அவங்க இருந்தால் எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கியிருப்பாங்க. அரசியல் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் சொல்லுவோம், மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினராக இருந்து நாங்கள் சொல்லியிருப்போம். எங்களுடைய தேவைகள் நாங்களே பூர்த்தி பண்ண முடியும். எங்கள் சார்பாக ஒருத்தர் இருப்பார், ஒரு அமைச்சர் இருப்பார், ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா எங்கள் எம்எல்ஏ எங்கள் சார்பாக எங்கள் கோரிக்கையில் பேசி வாங்கி தருவார். அவருக்கு எங்களுடைய வழிவேதனை தெரியும். இன்றைக்கு வரைக்கும் ஏன் சார் எங்களுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் எந்த கட்சியும் வழங்கலை? அவங்க 2 பேரும் நினச்சா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு கோட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். மற்ற எல்லாருக்கும், பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் சமூக ரீதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க அரசியல் பிரதிநிதித்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கல? நீங்கள் அது தொடர்பாக பேசியிருக்கீங்களா? ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலையும் நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம். ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதும் எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுங்க, நாங்களும் அரசுக்கு வரோம். அந்த பட்டியலினத்தவர்களுக்குன்னு தனியார் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது போல் மாற்றுத்திறனாளர்களுக்குன்னு தொகுதி வேணும்னு கேட்குறீங்க? ஆமாம் சார், 234 தொகுதி இருக்குது. ஒரு 2 தொகுதி கொடுத்தாலும் போதும், அது எந்த கட்சியில் நின்று போந்தாலும் சரி, எங்கள் மக்கள் போவார், அவர் செய்வார். எங்களுடைய வழிவேதனை அவருக்கு தெரியும், அவர் போய் அங்கே போய் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். அது எந்த கட்சியிலேருந்து அவர் உள்ளே போனாலும் அவருக்கு ஒவ்வொரு அடிமட்ட மாற்றுத்திறனாளியின் வழிவேதனை கண்டிப்பாக தெரியும், அவர் அங்கே போய் பேசுவார். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு சார் எங்களுக்கு. இப்போ நீங்கள் இத்தனை குறைபாடுகள், இது அரசு செய்யலை இப்படிலாம் சொல்கிறத விட இந்த ஒரு தீர்மானத்தை, அதாவது இப்படி எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்றத ஒரு முதல் ஒரு தீர்மானமாக இயற்றி அதை அரசுக்கு அல்லது அது சார்ந்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்களா இல்லையா? இல்லை சார், நாங்கள் அடுத்த கட்ட முயற்சி அதை எடுக்கிறதுக்கு திட்டம் வகுத்திருக்கோம். அரசியல் பிரதிநிதித்துவம் பெறதுக்காக அதை நம்ம தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறது, முடிந்தால் தேவைப்பட்டால் வழக்கு கூட தொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் விரைவில் அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கான மனுக்களை நாங்கள் முறைப்படி வழங்குவோம். எல்லா அரசியல் தலைவர்கிட்டையும் வழங்குறதுக்கு இருக்கிறோம். வழங்கிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆனால் எங்கள் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். அதனால் முதல் கட்டமாக மனுக்களை கொடுக்கறது நாங்கள் எல்லோரும் தயாராகிக்கிட்டு இருக்கோம். விரைவில் எல்லா சங்கம், ஒரு குறிப்பிட்ட சில பெரிய சங்கங்கள்லாம் சேர்ந்து அரசியல் தலைவர்களுக்கு பிரதான கோரிக்கை, எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் 2 தொகுதியாக அது எங்களுக்குன்னு ரிசர்வ் தொகுதியாக ஒதுக்குங்க அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கலாம்னு இருக்கிறோம். அது வராத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடினாலும் அதை நாங்கள் பெறுவோங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் மாற்றுத்திறனாளர்கள் யாரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தது இல்லையா? சார், இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க பை பெர்த்தாக இருந்திருக்கிறது இல்லை. விபத்து, ஆமாம், இடையில அந்த மாதிரி இருக்காங்களே தவிர பை பெர்த் பை யாரும் அந்த மாதிரி. மாற்றுத்திறனாளர்னு சொன்னால் அது பிறப்பின் அடிப்படையில் இருக்கலாம், இல்லை மாற்று விபத்துலையும் இருக்கலாம். அதையெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி தானே பார்க்கணும். இது தனியாக அது தனியாக பார்க்க முடியாது. அதனால தானே சார் நமக்கு மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது தளர்வுக்கு பிறகு அவர் மாற்றுத்திறனாளி இல்லை, அவருடைய நடை இது ஆகினதுனால அவர் வீல் சேரில் வந்ததுனால தான் அதுக்கு பிறகு எங்களை பற்றி நிறைய சிந்திக்க ஆரம்பித்தாங்க. எங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்களுக்கான
சில திட்டங்கள் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் வந்ததுனால தான் எங்களை வந்து ஊனமுற்றோர்கள் அப்படிங்கிறத மாற்றுத்திறனாளிகள்ங்கிறத கொண்டு வந்து சில திட்டங்களையும் அவங்க நடைமுறையெல்லாம் படுத்தினாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஒரு நம்ம துறையே கலைஞரே வச்சுருந்ததுனால நமக்கு நன்மை செஞ்ச அதே துறை மீண்டும் முதல்வர் அவர்கள் கையில் வருது, சரி நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் இருந்தோம். ஆனால் ஏமாற்றோம். இப்போ இந்த உங்களுடைய மாற்றுத்திறனாளர்கள் தமிழ்நாடு தொடர்பான நீங்கள் சங்கம் இருக்கீங்க. ஒன்றியத்தின் மூலமாக கிடைக்கிற அந்த உதவிகள் சலுகைகளுக்காக உங்களது சங்கங்கள் பிற மாநில சங்கங்களோடு அல்லது ஒன்றிய அளவில் இருக்கிற சங்கங்களோடு தொடர்பில் இருக்கிறீங்களா? அதாவது சார், அரசியல் ரீதியாக சங்கங்கள் இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள்லேயே அரசியல் ரீதியாக சங்கங்கள் இருக்காங்க. அது வந்து கம்யூனிஸ்ட் பேசிக்கில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க அதாவது மத்திய அரசிட்ட கேட்கக்கூடிய சில விஷயங்களுக்காக டெல்லிக்கே சென்று அவங்க போராடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து மாநில அளவில் மட்டும் செயல்பட்டு இருக்கிறதுனால நம்ம மாநிலத்தை மட்டும்தான் நாங்கள் கண்ணோக்கியிருக்கோம். அவங்க வந்து பெரிய லெவலில் கம்யூனிஸ்ட் பேசிக்கில் இருக்குன்னா அவங்க இந்தியா லெவலில் அவங்களுடைய பார்ட்டி இருக்கிறதுனால அந்த சங்கத்தின் மூலமாக அவங்க டெல்லிக்கே சென்று போராடிட்டு வராங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெல்லிகிட்ட என்ன வாங்கணும்னு கேட்டு ஒன்றிய அரசுலேருந்து போராடிட்டு வராங்க. இப்போ உங்கள் சங்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு போகும்போது அல்லது வேறு ஏதோ தொடர்புகளால் குஜராத்திலேயே ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு வைங்க, அதை எப்படி நீங்கள் சரி செய்வீங்க? வெளி மாநிலங்களில் அவருக்கு பிரச்சனை வருதுன்னா அதை நாங்கள் எங்கள் நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக எங்கள் குழுவிலேயே எங்கள் டீம்லேயே கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலையும் யாராவது ஒரு நண்பர்கள் நார்மல் பர்சன் இருப்பாங்க. அதாவது டிசபிலிட்டி இருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது அரசு அலுவலகங்கள்லேயோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் அவங்கள தொடர்பு பண்ணிட்டு இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவரை கொண்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலைகளை பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இது வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வெளியிட்ட ஆணைகளில் ஒரு 5 அல்லது 10 நடைமுறைப்படுத்துங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது தவிர அவங்க அறிவித்த ஆணைகள், அதை வெளியிட்ட ஆணைகளை தவிர வேறு என்னென்ன உங்களுக்கு தேவை என்று கருதி அரசிடம் நீங்கள் முறையிட்டிருக்கிறீங்க? சார், வேறு தேவைன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய புதுசாலாம் கேட்டோம். அதாவது இப்போ எம்ஃபில் பிஹெச்டி படித்த மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்வை மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தனியார் துறையில் எங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சோம். அது ஆல்ரெடி ஜிஓவே இருக்குது, அரசாணையே அதுக்கு கொடுத்துருக்காங்க. தனியார் துறையில் வேலைவாய்ப்பை நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயே வேலைகளை கண்டறிந்து அந்த பணிகளை அவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு அதில் சில தொழிலதிபர்கள்லாம் அதில் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சக்தி மசாலா நிறுவனர் கூட இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சக்தி மசாலா நிறுவனத்தில் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. சக்தி மசாலா நிறுவனத்தில் எங்கள் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்லேயும் வணிக வளாகங்கள், பெரிய பெரிய ஜவுளி மால்கள்லாம் நடக்குது. எல்லா இடத்துலையும் எங்கள் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு வேலை கொடுத்துருந்தா இன்றைக்கி ஒரு மாதிரியான வறுமை எங்களுக்கு நீங்கியிருக்கும். இரண்டாவதாக கல்லூரிகள் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. இங்கே எங்களுக்குள்ள ஒரு 5% ரிசர்வேஷனை கொடுத்து விரிவலை பணியை கொடுத்துருந்தாங்கன்னா அதனால் மூலமாகவும் கண்டிப்பாக இந்த ரோட்டில் இருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ போய் ஒரு லெக்சர் பண்ண போயிருப்பாங்க, வேலைவாய்ப்பு இருந்து. தனியார் துறையிலையும் எங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு கொடுங்க. அதுவும் டிலே, அவங்க அறிவித்து கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக போய்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலை. நீங்கள் அதை திருத்தம் பண்ணி நீங்கள் இத்தனை மாதத்துக்குள்ளே தனியார் துறையில் ஒரு கடை, ஒரு ஜவுளி கடை நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஜவுளி கடையில் 500 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 50 பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும், நாங்கள் செக் பண்ண வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இதுக்குள்ளே அங்கே 50 பேர் எங்கள் மாற்றுத்திறனாளி உள்ளே இருப்பான், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்திருப்பான், அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலையில் அவங்க கண்டிப்பாக கேஷியராக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பணியில் எங்கள் ஆட்கள் உள்ளே இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வறுமை நிலை மாறும். மாற்றுத்திறனாளர்கள் தொடர்பான பல செய்திகளை, உங்களது கோரிக்கைகளை மக்கள் முன்பாக வைத்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி சார்.